இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல 25 நபிமார்களை பத்தி சொல்றாங்க. சுமார் இந்த உலகத்துல 1,20,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வாராங்க. அதுல 25 பேரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எங்களோட உம்மத்துக்காக வேண்டி குர்ஆன்ல அவங்களோட சம்பவங்களை சொல்லி இருக்கிறான். அதுல ஒரு முக்கியமான நபி ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் சூரா யூசுப்ல சொல்றான். இன்னும் குர்ஆன்ல சில இடங்கள்ல அல்லாஹ் தொட்டு காட்டுறான். அந்த சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபை ஏன் அல்லாஹ் அருளினான், அதுல எங்களுக்குள்ள பாடங்கள், குறிப்பாக எங்கட வாலிபர்களுக்குள்ள பாடம் என்னன்ற சம்பந்தமான ஒரு சுருக்கத்தை குத்துபாவில் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கரீமுன் இப்னு கரீம், இப்னு கரீம், இப்னு கரீம், சங்க செய்யப்பட்டவருடைய மகன், சங்க செய்யப்பட்டவருடைய மகன், சங்க செய்யப்பட்டவருடைய மகன், சங்க செய்யப்பட்டவர். 4 கரீம் ஒரு பரம்பரை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவரது வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவரது வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3வது தலைமுறை தான் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுல குறிப்பாக இன்னைக்கு எங்கள்கிட்ட உள்ள சில கேள்விகள், முக்கியமான கேள்விகளாக நான் தொகுத்து அதுக்கு பதிலாக அந்த சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், நாங்க நல்லது செஞ்சாலும் எங்களுக்கு சோதனை வருது. நாங்க நல்லதைத்தான் செய்யறோம், ஆனா எங்களுக்கும் சோதனை வருது. அல்லது யாரையோ பார்த்து, நாங்க ஒரு அவரேஜா இருந்தாலும் ஊர்ல உள்ள ஆக்கள், மஹல்லால உள்ள ஆக்கள், குடும்பத்துல உள்ள ஆக்களை நாங்க பார்ப்போம், அவங்க நல்ல விஷயங்கள் தான் செய்வாங்க. அவங்க யாருக்கும் தீங்கு செய்யறல்ல, யாருக்கும் அநியாயம் செய்யறல்ல. ஸ்டில் அவங்களுக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் இருக்குது. வை, ஏன் என்ற இந்த கேள்வி இருக்குது. 2வது, குறிப்பாக வாலிபர்கள், இந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களா இருக்கலாம், கோஆபரேட்ல வேலை செய்யக்கூடியவர்களா, தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். எல்லாத்தையும் மீட்கக்கூடிய ஒரு கேள்விதான், நான் எவ்வளவு முயற்சி செய்யறேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் எவ்வளவு நேர்மையா இருக்கிறேன், ஆனா எனக்கு ப்ரமோஷன் இல்ல, எனக்கு ப்ராஃபிட் இல்ல, ஏண்ட பிராண்ட் பொசிஷன் ஆகுது இல்ல, ஏண்ட பிசினஸ் நடக்குது இல்ல, நான் ஒன்றுமே செய்யலையப்பா. நான் தொழுதுட்டு தான் போறேன், நான் ஓத வேண்டிய ஓதல்கள் எல்லாம் ஓதுறேன், ஆனா ஏண்ட வாழ்க்கையில, வியாபாரத்துல, குடும்பத்துல சக்சஸ் இல்லை. நான் எல்லாம் நலவு தானே செய்யறேன், ஏன் சக்சஸ் இல்லை? 3வது ஒரு கேள்விதான், நாங்க இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யலையே, ஏன் எங்களுக்கு மக்கள் அநியாயம் செய்யறாங்க? நாங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யறோம் இல்லதானே, ஏன் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க? நாங்க ஒருத்தருக்கும் கடன், எங்கட பாஷையில சொல்றா பொல்லு போடுறல்ல தானே, ஆனா ஏன் அவங்க எங்களுக்கு திருப்பி தராம வைக்கிறாங்க? ஏன் எங்களோட இப்படி நடந்து கொள்றாங்க? இம்பேலன்ஸ். அதே மாதிரி பொதுவாக ஆண்கள், பெண்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்விதான், நாங்க தொழுகிறோம் தானே, ஓதுறோம் தானே, துவா செய்யறோம் தானே, சதகாக்கள் கொடுக்கிறோம் தானே, ஏன் எங்கட துவாக்கள் இன்னும் கபூலாகல்ல? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்றான் குர்ஆன்ல, யூசுப் சூரா யூசுப்ல, லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், சிந்திக்க கூடியவர்களுக்கு, இந்த கேள்விகளை சிந்திக்க கூடியவர்களுக்கு நாங்க இவங்களோட சம்பவத்துல, இந்த குர்ஆனுடைய நபிமார்களுடைய சம்பவத்துல என்ன செஞ்சிருக்கிறோம்? பாடங்களை வச்சிருக்கிறோம், படிப்பினைய வச்சிருக்கிறோம், ஆன்சர்ஸ வச்சிருக்கிறோம். அதுல முதலாவது ஆன்சர், முதலாவது பதில் தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, ஒரு கனவு காண்றாங்க. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து இவருக்கு சுஜூத் செய்யற மாதிரி. வாப்பாட்ட போயிட்டு சொன்ன உடனே வாப்பாக்கு விளங்கிருச்சு, நான் நபி,
ஏண்ட சந்ததியில கட்டாயம் ஒரு நபி வரணும், அது யூசுப் தான் என்றது விளங்கி சின்ன வயசுல இருந்தே வாப்பா அவருக்கு அந்த நபியாக வர வேண்டிய ஒரு குழந்தையாக மதிச்சார். ஒரு எக்ஸ்ட்ரா கேர். 10 நாணமா இருக்கக்குள்ள சின்ன குழந்தை தானே, சின்னவங்களுக்கு இரக்கம் காட்டுறது மனித இயல்பு. அது இவர் கொஞ்சம் கூட இரக்கமா இருந்தார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இத பார்த்து கொண்டு இருந்த வெளியாக்கள் இல்ல, ஊராக்கள் இல்ல, தூர உள்ளவங்க இல்ல, வீட்டுள்ளுக்கே பொறாம ஆரம்பிச்சு, சகோதரங்களுக்கு இடையிலே பொறாம. ஏன் எங்கட வாப்பா இவனோட மட்டும் இரக்கம்? பொறாம வெளியில இருந்து வரல. முதலாவது பாடம், எங்களுக்கு அநியாயம் செய்யறது, எங்களுக்கு துரோகம் செய்யறது, எங்களுக்கு தவறு செய்யறது வெளியில உள்ளவன் இல்ல, எங்களோட உள்ளவன், எங்களை பத்தி தெரிஞ்சவன். நாங்க எங்கட வெற்றிகளையும் எங்கட சந்தோஷங்களையும் ஷேர் பண்ணக்கூடியவங்கட கண்ணூறு வாயூறு, அவங்களுடைய அநியாயம், அவங்களுடைய வஞ்சகம், அவங்களுடைய பொறாமை தான் எங்களை முதலாவது அட்டாக் பண்றது. இந்த பாடம் சூரா யூசுப்ல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. 2வது பாடம் தான், நீங்க யாராக எப்படி என்ன நிலைமையில இருந்தாலும் உங்களோட கேரக்டர், உங்களோட தனித்துவம், நீங்க யாருன்றத பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க யாருன்றத பாதுகாத்து கொள்ளுங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட பாடத்துல அவர் சின்ன குழந்தையா இந்த நேரம் நாணமா கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. முதலாவது அநியாயம் நடக்குது வீட்டுல, கொல்றதுக்கு தான் போட்டாங்க, கொண்டாண்டு நினைச்சிட்டாங்க. பின்னால ஒரு கூட்டம் அவரை எடுத்துட்டு போயிட்டு மிஸ்ர்ல கொண்டு போயிட்டு, நீ இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும், சம்பவத்தை இன்றைக்கு நான் பொதுபாவாக எடுத்துக்கொள்ளல, நேரத்தை கருத்துல கொண்டு படிப்பினைகளை மட்டும் சொல்லி கொண்டு போறேன். 2வது சந்தர்ப்பம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பி பொழைச்சி மிஸ்ர்ல அடிமையாக விற்கப்பட்டதுக்கு பின்னால மாளிகையில வளர்றாங்க, கவர்னர் வீட்டுல வளர்றாங்க. கவர்னர் மனைவி இவரு கட்டிலம பருவத்தை அடைஞ்ச நேரம், இவர் அந்த வாலிபத்துல ஆசைப்பட்டு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்யறார். தனிமையில எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லா சந்தர்ப்பங்களும் இருந்துச்சு ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பெண் அடையிறதுக்கு. ஆனா அவங்களோட பிரின்சிபலை விட்டு கொடுக்கல, எஜமானின்னு சொல்லி தன்னை அவங்க விட்டு கொடுக்கல. தெரியும் இதுக்கு பின்னால பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி போக்கஸ மாத்தல்ல. அப்ப நபியும் இல்ல, அவங்க சாதாரண ஒரு வாலிபர் என்றாலும் வாப்பா சொல்லி தந்த பாடங்கள் தலையில இருந்துச்சு. அவங்களோட தனித்துவத்தையோ அந்த பாதுகாப்பையோ அந்த பேரியரையோ தாண்டி அவங்க போகல. இதன் மூலமாக கூட அவங்க சோதிக்கப்படுறாங்க. இந்த பெண்ணோட வீட்டுல இருக்கிறதா சிறைச்சாலைக்கு போறதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுக்கிறாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு. இல்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்ல, நான் ஜெயில போய்த்து நிம்மதியா வாழ்றேன், ஆனா நான் நானாக வாழுவேன், என் பிரின்சிபல்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால அவங்க ஒரு உறுதியான வாலிபராக ஜெயில தேர்ந்தெடுத்து போறாங்க. அதே மாதிரி அடுத்த ஜெயில தேர்ந்தெடுத்த நேரம் கூட ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா ஜெயிலுக்கு போயலாது. நான் நினைச்சோம், அவர் நிரபராதியா இருந்தும் கூட, அவர் பிழை செய்யாத சந்தர்ப்பத்திலையும் அவருக்கு அநீதம் விளைவிக்கப்படுது. ஏன்னா அவர் அந்த பெண்ணோட தகாத முறையில அவருக்கு வழக்கு தொடுக்கப்பட்ட நேரம் அவர் இல்ல நான் அதை செய்யலன்றத சொல்லித்தான் அங்க போனார் வழக்குக்கு போன இடத்திலையும் அவங்களோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவருக்கு எதிராக முடிவெடுக்கப்பட்டு தான் ஜெயிலுக்கு போறார். அநீதம் விளைவிக்கப்படுது என்றாலும் பொறுத்து கொள்றாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த பாவத்தை விட்டு அநீதத்தையும் தாங்கி கொண்டு ஜெயிலுக்கு போறாங்க. அடுத்த பாடம் தான் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயிலுக்கு அநீதத்துல போனவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு ஜெயில இருக்கல, எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, எனக்கு இதுக்கங்கால வேலை இல்லை, என் வாழ்க்கையில வேலை இல்லை. நோ, மாற்றமாக ஜெயில இருந்து கொண்டு கூட தனக்கு அல்லாஹ் தந்திருந்த நியமத்துக்கள், அருள்கள், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த பண்புகளை வச்சு மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டுதான் இருந்தாங்க. ஜெயில கூட ஜெயில இருந்த சிறை கைதிகளுக்கு சேவை செஞ்சாங்க. நீண்ட சம்பவத்துக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயில இருக்கிற நேரம் அரசன் கனவுக்கு விளக்கம் கேட்க வராங்க. என்றாலும் ஒரு நபி விட்டு கொடுக்கல.
தைரியமாக வழக்க திரும்ப கோர்ட்ல எடுக்க சொல்லி அவங்க வெளியில வாராங்க. வந்து ஒரு வெற்றிகரமான பாதையில போக ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வழக்கு சரி என்று தீர்மானம் கொடுத்து அவர் வெளியே வந்து அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கப்படுது. அவர் மினிஸ்டர் ஆனதுக்கு பின்னால கூட அவர் என்ன செய்யல, பெருமை அடிக்கல. அந்த அந்தஸ்த அந்த பொறுப்பை தன்னை பொறுப்பாக உணர்ந்து அதன் மூலமாகவும் பணிவாக மக்களுக்கு சேவை செஞ்சார். நான் ஒரு அதிகாரி, நான் ஒரு மினிஸ்டர், எனக்கு இவ்வளவு அநியாயம் பின்னால செஞ்சிருக்கிறாங்க, நாணமாறு இருக்கிறாங்க, நாணமாருக்கு அநியாயம் செய்யணும், திருப்பி பழி வாங்கணும் என்ற தன்மை இருக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த இடத்துலையும் தந்த நம்பிக்கை விடல. அதனால இன்றைக்கு எங்களுக்குள்ள பாடம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. அதை வச்சு உங்களோட டெஸ்டினி இப்படித்தான் அமையும், நான் இப்படித்தான் வரப்போறேன், நான் இன்றைக்கு கஷ்டத்தில் இருக்கிறேன், கஷ்டவாளியாவே மௌத்தா போவேன் என்றது இல்லை. மாற்றமா அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கொள்ளுங்க, துவா செஞ்சு கொண்டே இருங்க. உங்களையும் அல்லாஹ் ஒரு நாள் விடுவிப்பான். குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வியாபார பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனை அல்லாஹ் விடுவிச்சு உங்களுக்கு விமோசனம் அளிப்பான், வெற்றியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எல்லாரும் அந்த அரச வாழ்க்கை, அந்த முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு. நாங்க ஏழைகள் தானே, எங்களுக்கு அப்படியே ஒன்று இல்லைன்ற ஒரு காலம். ஆனா இன்றைக்கு எல்லா வகையான டூல்ஸும் இந்த இன்டர்நெட்டும் மனுஷனை ஏழையிலிருந்து வெளியே கொண்டுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். முந்தி மாதிரி ஏழையா பிறந்தவன் ஏழையா தான் மௌத்தாகணும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, மோட்டிவேஷன்ஸை கேட்கிறாங்க. ஏலாம இல்ல, அடையலாம் அந்த சாதனைகளை, அந்த எல்லைகளை. ஆனா நாங்க பொறுமையாக துவாவோட நேர் வழியில இருந்தால் தான் நேராக அந்த இடத்தை அடையலாம். அதுக்கு ஷார்ட்கட் எங்கேயும் இல்லை. உண்மைக்கு ஷார்ட்கட் இல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம் அனைவரையும் அந்த நல்லடியார்களுடைய பாதையில வைத்து, நபிமார்களுடைய பாதையில சென்று வெற்றி பெறக்கூடிய சாலியான கூட்டத்தை நம்மளை ஆக்கி வைப்பானாக.